ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நம்ம தங்கலான் திரைப்படம் செம்ம பயங்கரமாக வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் கேட்க செம்ம ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் வந்து நம்ம விக்ரம். ஸோ இவர் ஒரு திரைப்படத்துக்கும் இவர் டெடிகேஷன் லெவலுக்காகவே வந்து இவங்க ஃபேன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்தமாரி வந்து அவரோட ஒரு புது முயற்சியில் ஒரு வெளியான திரைப்படம் பேர் தான் தங்கலான். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து மேலோட ஃபேவரட் டேரக்டரான ரஞ்சித் வந்து இயக்கியிருந்தார். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றுச்சுங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஒரு பகுதி மக்கள் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது கலெக்ஷனில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பெற்றிருக்கு. படத்தில் வந்து நம்மளோட விக்ரம், மாளவிகா மோகன், பார்வதி, பசுபதி இவங்களோட ஆக்டிங்கில் வந்து செம்ம ஒரு பீக் லெவலில் இருந்திருக்கு அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் வந்து குறிப்பிட்டு வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் மெயினாக வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கான். இந்நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு உலக அளவில் வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு செம்ம பெரிய ஒரு மாஸ் ஓப்பனிங் தான் நம்மளோட விக்ரம்க்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து என்னதான் கலவையான விமர்சனம் பெற்றாலும் வந்து 25 கோடி அடிக்கிறதுலாம் சும்மாவே இல்லை. ஸோ இனி வரும் நாட்களில் எவ்வளோ நம்மளோட தங்கலான் திரைப்படம் எத்தனை கோடி வந்து கலெக்ட் செய்யுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.